தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். விஜய்க்கு விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது அவருடைய அரசியல் வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை பின்னடைவை அவருக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இது கண்டிப்பா அரசியல்ல ஒரு பேசு பொருள் ஆகுங்க. ஏன்னா அவர் நான் எல்லாமே சரியாக செய்கிறேன், நான் ஒரு தூய ஆட்சி கொடுக்கணும், இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, ஊழல் பண்றவங்க, நாட்டை மோசமாக்கிட்டாங்கன்ற மாதிரி அவர் பிரச்சாரம் செய்யறாரு. இத அவர் இது இன்னைக்கு புதுசா இப்ப விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுனால தொடரப்பட்ட வழக்கு அல்ல. 2015-16 காலகட்டத்துல புலி படத்துல படம் இவருக்கு காசு ஒரு 5 கோடி ரூபாய், அதான் 4.90 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. 5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு, கையில கேஷா வாங்கியிருக்காரு, அதுக்கு கணக்கு இல்ல அப்படின்றதா அந்த கேஸோட சாரம்சம். அப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் இந்த ரெய்டு நடக்காம இருந்திருந்தா இது கணக்கிலே இவர் காட்டியிருக்க மாட்டாரு, இவரா இது முன் தார்மீக அடிப்படையில இவர் கொடுத்துருக்கணும், கொடுக்கல, இப்ப ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க, ஒத்துக்கிறேன்றாரு. அப்ப கட்டுவீங்களான்னா கட்டுவேன்னு சொல்றாரு, அப்புறம் கட்ட மாட்டேன்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை எதிர்த்து இவர் அப்பீல் போறாரு, அந்த 1.5 கோடி ரூபாய் பணம் நாங்க கட்ட முடியாது அப்படின்னு. இப்போ ரெண்டாவது இன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சுங்க. இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நடிகருக்கும் இருந்த ஒரு பிரச்சனை கோர்ட் மூலமா இன்னைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு. இது ஒரு பார்வை. ரெண்டாவது, இவர் அரசியல்ல மத்தவங்க எல்லாரையும் பத்தி பேசியிருக்காரு இல்ல, விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லையா, பாசிசம் பாயாசம், அப்புறம் கணக்குலயே இல்ல, சீன்லயே இல்ல, சண்டையிலேயே இல்லைன்னு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு தீனி. அவங்க இதை எடுத்து அதை பத்தி பேசுவாங்க. விஜய் அவர்கள் பாருங்க, பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் இப்படி, இன்னும் பொது வாழ்க்கைக்கு வந்தா எப்படி அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அவங்க கட்டமைப்பாங்க. பொது வாழ்க்கையில தூய்மை, தாவேக்க ஒரு தூய சக்தி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த விஜய்க்கு இது ஒரு பொது இடத்துல பொது வாழ்க்கையில அம்பலப்பட்டு நிற்கிறாரா மக்கள் மத்தியில? அதாவது இது நம்ம கண்டிப்பாங்க இது அம்பலப்படுறது தான் இது. ஏன்னா நீதியரசர் இவரு, அதாவது எனக்கு ஒரு ஒரு வழக்கறிஞரா இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் பார்க்கும்போது நீதிமன்றத்தை தலைவணங்கணும் போல தோணுகிறது. என்ன காரணம்னா, இப்ப இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பெரிய பெரிய சீனியர் லாயர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆவாங்க. அவங்க எல்லாம் அந்த ரோப்ஸ் போட்டு நிற்கும் போதே பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சாதகமா தீர்ப்பு வாங்கிடலான்ற மாதிரி கூட பேசப்படும். அப்படி இருக்கும் பொழுது நீ யாரா வேணா இதுதான் சட்டம் சொல்லுது. இந்த நாட்டுல பணம் அதிகமா வாங்கினீங்கன்னா அதுக்கு 10% மினிமம் டாக்ஸ் கட்டணும். உங்களோட வருமானம் அதிகமா இருந்தா 30% டாக்ஸ் கட்டணும். அப்போ 30%னா 5 கோடி ரூபாய் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு என்ன டாக்ஸ் கட்டணுமோ அதை போட்டு கொடுக்கணும். இதை கட்டலைன்னா தீர்ப்பு இதுதான். இதுல பெரிய மெரிட், இதுல பெரிய முகாந்திரம் எல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்ன சுருக்கமா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதனால இது அவருக்கு ஒரு பின்னடைவு. அவர் இதை எதிர்த்து எப்படி பேசுவாரு கொள்ளுவாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது அப்பீல் போய் திருப்பி மறுபடியும் இழுக்காம, இது ஏன்னா மக்களுக்கு போற பணம். இது பிரதமர் மோடியோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ இல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ அவங்களுக்கு போற காசோ இல்ல அந்த கட்சிக்கு போக வேண்டிய காசுல இது மக்களுக்கு போகக்கூடிய பணம் இது. அதனால இந்த பணத்தை அவர் எவ்வளவு சீக்கிரமா கட்டுறாரோ அவருக்கு நல்லது, அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. இந்த தீர்ப்பு அப்படின்றது விஜய்க்கு அரசியல் களத்துல என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு பாக்குறீங்க? மிகப்பெரிய பின்னடைவு இருக்காதுங்க. இந்த ஒரு படம் ஒண்ணு வந்ததுங்க, அதுல மீச பத்மான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடி இருப்பாரு. அங்க இருக்க போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, உன் மேல பெரிய கேஸ்லாம் நான் போட மாட்டேன், கோழி திருடின கேஸ் உன் மேல நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு கேஸை போட்டு அவரை இது பண்ணி விடுவார். இது அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ட்ரால் ஐட்டமா ஆகும். அதாவதுங்க, நீங்க புனிதத்தன்மை, நீதி வெல்லும், இது நான் பாத்துக்குவேன் சட்ட ரீதியா அப்படின்னும் போது சட்டம் தொடர்ந்து உங்களை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது அரசியல்வாதி யாரும் விஜய் இங்க மாட்டி விடவோ இல்ல அரசியல்வாதிகள் யாரும் இதை கண்டுபிடிச்சு எதுவும் பண்ணல. நீதிமன்றம் ஒரு சில கேள்விகள், காரு வாங்கினியா அதுக்கு வரி கட்டினியா, சம்பாரிச்சியா அதுக்கு வரி கட்டினியான்னு கேக்குது. இதே நிலைமையில கமல் அவர்களும் இருந்திருக்காரு. ஆனா கமல் பாத்தீங்கன்னா அவரோட டாக்ஸ் விஷயத்தெல்லாம் ஃபுல்லாடியே கட்டிட்டு அது வெளிப்படையா வெளியில சொல்லக்கூடிய ஒரு தன்மை படைத்த நடிகர். இன்ஃபேக்ட் அதனால நான் ஐம் ப்ரவுட் டாக்ஸ் பேயர் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய தன்மைகள் பார்த்திருக்கோம். இது ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இது ஒரு 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 பாடம். அதாவது வரி என்பது நம்ம ரொம்பலாம் ஈக்கக்கூடாது. அதாவதுங்க, பணத்துக்கு மேல ஆசை இல்லை, கெரியர்ல உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், எனக்கு பணம் எல்லாம் குறிக்கோளே இல்லை அப்படின்னு சொன்னவர் எதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வாங்கினதை மறைக்கணும்? எல்லாமே பேன்ல அக்கௌண்ட்ல வாங்கிட்டு தான் பிரச்சனை கிடையாது. அதான் இவர மாதிரி ஆட்கள்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த செக்ஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் மேண்டேட்டரியா 3 வருஷம் டைம் இருந்ததுன்னா இவர் அதுல போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. செக்ஷன் 27 AAB 1ல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, மறைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணிருக்கிறாங்க இவங்க.
அதுதான் எங்களுக்கு இங்க பிரச்சனை அப்படின்ட்டு தான் அவங்களும் சொல்றாங்க. அன்னைக்கு இந்த ரைடு போய் நடக்கல, இந்த புலிப்படத்துக்கு முன்னாடி அந்த ரைடு நடந்து எங்களுக்கு அந்த தரவுகள் தெரியலன்னா எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது, எங்களை என்ன பண்ண சொல்றீங்கன்னு கோர்ட்டுக்கு நிக்கிறாங்க. இதே தான் அவங்க கீழமை நீதிமன்றத்திலயும் சொல்லியிருக்காங்க. இதே வாதத்தை தான் அவங்க ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ராமமூர்த்திக்கு முன்னாடியும் வச்சிருக்காங்க. வைக்கும்போது பார்த்துட்டு சரி ஓகே இதுல வந்து மெரிட் கிடையாது, அதாவது விஜய் தான் இதுல அப்பீல் வராரு, செல்லாது, நீங்க கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு விஜய் தான் வந்து கோச்சுக்கிட்ட அப்பீல் வராரு. கோர்ட் என்ன சொல்லிச்சு, இல்லப்பா தப்பு உங்க மேலதான் இருக்கு, அவங்க மேல அவங்க வேலையை தான் செஞ்சிருக்காங்க, கடமையை தான் செஞ்சிருக்காங்க, அவங்க வேலை வந்து வரி யாருக்கு அதிகமா வருமானம் வருதோ அவங்க கிட்ட வாங்கி அரசாங்கத்துக்கு உதவுறது தான் அந்த துறை, உன் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கோர்ட் சொல்லிச்சு. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.